டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு தேவையான பாட்டனியில் என்னென்ன இருக்குதுன்னு தம்ப்நெயிலில் இருக்குது. தம்ப்நெயிலில் சிலபஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதில் சயின்ஸில் இருக்கிற பாட்டனி, அதாவது பயாலஜியோட ஒரு பார்ட் தான் பாட்டனி. உங்களுக்கு தெரியும், இந்த பயாலஜியை வந்து ரெண்டாக பிரித்து சப்ஜெக்டில் போட்டிருக்காங்க. ஒன்று பாட்டனி, இன்னொன்று சுவாலஜி. அதில் பாட்டனி எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டனியோட சிலபஸை பார்க்க வேண்டியது இருக்கும். அதில் முதல்ல இருக்கிறது செல்லை பற்றி இருக்கிற செல் ஆர்கனல்ஸை பற்றி நாம் தெரியணும். செல்லை பற்றி தெரியணும். அதில் கொஞ்சம் சயின்டிஸ்ட் இன்வால்வாக இருக்குது. அவங்களோட பேரும் முக்கியமானது. ஸ்டடி ஆஃப் த செல் இஸ் கால்ட் சைட்டாலஜி. ஸ்டடி ஆஃப் த செல் இஸ் கால்ட் சைட்டாலஜி. செல்லை பற்றின ஸ்டடியை நாம் சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். CYTOLOGY சைட்டாலஜி. இந்த சைட்டாலஜியோட ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் ஹூக் தான் செல்லை பற்றின இந்த சைட்டாலஜி ஸ்டடியோட ஃபாதர் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட், இந்த செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறவங்க யாருன்னு கேட்கலாம். இது எம்ஜே ஸ்லீடன் அண்ட் தியோடோர் ஷான். நீங்கள் ஸ்லீடன் அண்ட் ஷான்னே மைண்டில் வச்சுக்கலாம். ஸ்லீடன் ஆர் ஷான், இவங்க தான் செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது. த ரெகுலேட்டரி சென்டர் ஆஃப் த செல் இஸ் கால்டு நியூக்ளியஸ். நமக்கு தெரியும், செல்லுங்கிறது வட்டமாக வரைச்சி வச்சுருப்பாங்க. அதோட சென்டர் போர்ஷன் தான் நியூக்ளியஸ். த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இஸ் மைட்டோகாண்ட்ரியோன். நீங்கள் டயக்ராம் டால எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ டீப்பாக நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாட்டனிங்கிறது ஒரு சிம்பிள் டாபிக் தான். த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இஸ் கால்டு மைட்டோகாண்ட்ரியோன். The cell is enclosed by a thin outer boundary layer called cell membrane. The biological energy currency of the cell is ATP, adenosine triphosphate. செல்லில் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா ATP, adenosine triphosphate அப்படிங்கிறது தான் பயாலஜிக்கல் எனர்ஜி கரன்சி. இதிலிருந்து தான் எனர்ஜி உருவாகிறது. ATP, adenosine triphosphate. The workhorse of the cell is called protein. The suicidal bags of the cell is called lysosome. ஏன்னா செல்லுக்கு எப்போவுமே அதோட டென்யூர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா அதுக்கு எவ்வளோ வயசாச்சு அந்த மாதிரி இருக்குல்ல. இதை இளமையான செல்ஸுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் லைசோசோம் சின்னதாகி வரும். எப்படி பெரிய செல்ஸுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த சூயிசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல் இஸ் கால்டு லைசோசோம். சென்டர் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் த செல் இஸ் கால்டு ரைபோசோம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது ரைபோசோம். நீங்கள் PSR அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ரைபோசோம். Matrix filled inside the cell membrane is called cytoplasm. செல் மெம்பரைனுக்குள்ளே ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். அப்படின்னா ஒரு லிக்விட் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதோட பேர் சைட்டோபிளாசம். All substances inside the cell membrane consist of protoplasm. The matrix filled inside the cell membrane is called cytoplasm. செல் மெம்பரைனில் இருக்கிற அந்த மெட்ரிக்ஸை தான் சைட்டோபிளாசம்னு சொல்கிறேன். இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கிற இந்த செல் மெம்பரைனில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை நாம் புரோட்டோபிளாசம்னு சொல்கிறோம். அந்த மெட்ரிக்ஸை நாம் சைட்டோபிளாசம். நீங்கள் MCன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். The matrix filled inside the cell membrane is called cytoplasm. All substances inside the cell membrane consist of protoplasm. Examples of unicellular organisms. நமக்கு தெரியும், யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் யூனிசெல்லுலார்னு சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அமீபா, பாரமீசியம், யுக்ளினா, பாக்டீரியா. அமீபா, பாரமீசியம், யுக்ளினா, பாக்டீரியா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். நிறைய செல்ஸ் இருக்குது. அதாவது இல்லைன்னா ஒரு செல்லுக்கு மேலில் ரெண்டோ இல்லைன்னா அதில் அதிகமாக செல்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னு தெரியும். உங்களுக்கே தெரியும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நாம் எல்லாருமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தான்.
The cell wall of plants is made up of cellulose. The cell wall of plants made up of cellulose. The cell organelles that is found only in animal cells are called centrome. இந்த சென்ட்ரோசோம்ங்கிறது பிளான்ட் செல்ஸில் இருக்காது. இந்த சென்ட்ரோசோம்ங்கிறது வந்து அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட 2 செல்ஸ் இருக்குது. 2 செல்ஸை நாம் மைக்ரோஸ்கோப் வழியாக அனலைஸ் பண்ணுறோம். ஒன்று அனிமல் செல், ஒன்று பிளான்ட் செல். எப்படி நாம் அது ஒன்று அனிமல் செல், ஒன்று பிளான்ட் செல்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்னா, சென்ட்ரோசோம்ங்கிற செல் ஆர்கனல்ஸ் இருக்கிறது எந்த செல்லையே அந்த செல்லு அனிமல் செல் தான். சென்ட்ரோசோம் இல்லாதது வந்து பிளான்ட் செல்ஸ் தான். The largest cell in the human body is ovum. The smallest cell in the human body is sperm. The longest cell in the human body is neurons. நியூரான்ஸுங்கிறது நமக்கு தெரியும், பிரெயினில் இருக்கிறது. The longest cells in the human body is neurons. The cell nucleus was discovered by Robert Brown. இந்த செல் நியூக்ளியஸ் நாம் முதல்ல சொன்னோம். இந்த செல்லுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹெவியான போர்ஷன் இதுதான் நியூக்ளியஸ். செல் நியூக்ளியஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபர்ட் ப்ரவுன் இன் 1831. பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஸ்கவர்டு பை ஸ்லீடன். இந்த இயர்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிளான்ட் செல் டிஸ்கவர்டு பண்ணுறது வந்து ஸ்லீடன். அனிமல் செல் டிஸ்கவர்டு வந்து ஷான். இங்கே இருந்து ஒரு கொஸ்டின் கிடைக்கலாம். பிளான் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யார்? பிளான் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யார்? அது வந்து ஸ்லீடன் அண்டு ஷான் தான். பிளான்ட் செல்ஸை கண்டுபிடிச்சவர் வந்து எம்ஜே ஸ்லீடன். அனிமல் செல்ஸை கண்டுபிடிச்சவர் வந்து தியோடோர் ஷான். நீங்கள் ஷான்னே மைண்டில் வச்சுக்கிறோம். செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது யார்? செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து ஸ்லீடன் அண்டு ஷான். Scientists who propose that all cells from the division of pre-existing cells, எல்லா செல்ஸுமே முன்னாடி இருந்த ப்ரீவியஸாக